இப்போ அப்படியே அம்மாவுடைய ஜாதகத்துக்கு போயிடணும். அம்மாவுடைய ஜாதகத்தில் தான் பெற்ற குழந்தைகளால் அந்த தாயார் என்ன பலனை அனுபவிக்க போறார் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஒரு தாயாருடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் நல்ல யோகமான குழந்தை. எப்படி இவங்க பெற்ற உடனே தன்னுடைய ரத்தத்தையே பாலா கொடுத்து தூக்கம் கேட்டு எல்லாத்துக்கும் தயாரா இருந்து அந்த குழந்தையை வளர்த்துனாங்களோ அதே போல அந்த குழந்தை ஒரு பெரிய நபரா வந்த பிறகு, விவரம் தெரிஞ்ச பிறகு, சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு, தன்னுடைய திருமணத்துக்கு பிறகும் தான் பேரம் பேத்தி எடுத்தா கூட தான் பெற்ற தாயாரை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு நிமிஷத்துலயும் கைவிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப விஸ்கம்பம் கண்டம் பரிய நாம யுகத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தாயாராலும் கெடுபலம் நடக்கும், தான் பெற்ற குழந்தைகளும் கடைசி காலத்தில் பார்த்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அதே நீங்க அதிகண்ட வஜ சுப்பிர நாம யோகத்தில் பிறந்தீங்கன்னா பலன் அப்படி மாறி நடக்கும். சரியா? இப்ப அதுவே பாத்தீங்க அப்படின்னாக்க சௌபாகியம் யாகாதம் சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அவயோகி. குரு நல்ல நட்சத்திரத்தில் மட்டும் உட்காராம போனுச்சு அப்படின்னா கடைசி காலத்தில் தான் பெற்ற குழந்தைகள் பார்த்து கொள்ள மாட்டார்கள். புரியுதுங்களா? அப்ப பேரண்ட்ஸினுடைய ஜாதகத்தில் குரு, குழந்தைகள் ஜாதகத்தில் சந்திரன், இது ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? குழந்தையுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இயங்குது அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா இறந்து போயிடும். ஓகேவா? இப்போ 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவ தொடர்பு இந்த ஜாதகம் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். புரியுதா? ஒரு குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சூரியன் ஃபெயிலியரு, சந்திரன் ஃபெயிலியரு, தந்தை ஃபெயிலியரு, தாயார் ஃபெயிலியரு, தாய் மாமன் ஃபெயிலியரு, சகோதர சகோதரிகள் ஃபெயிலியரு, எந்த உறவுகளும் அதுக்கு கை கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை அனாதை இல்லத்துக்கு போகும். புரிஞ்சதா? இப்ப ஒரு குழந்தை அனாதை இல்லங்களுக்கு போயிருது. அந்த அனாதை இல்லங்கள்ல நம்ம சில குழந்தைகளை தத்தெடுக்கிறோம்.